டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி, நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள். நாளை ஆட்சி மலரப்போகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த கையோடு மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவுக்கு வருவார்கள் என்று பேசினார் செங்கோட்டையன். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள். நாளை ஆட்சி மலரப்போகிறது. முன்னாள் அமைச்சர்களை மட்டுமல்ல, நல்ல கள அனுபவம் கொண்டவர்கள் பலரையும் தூக்கும் திட்டத்தில் இருக்கிறது தாவேக. தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பவர்கள், சொந்த கட்சியில் 2026 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு இல்லாதவர்கள் பலரையும் குறிவைத்து காய் நகர்த்துகிறது என்ற பேச்சு அரசியல் வட்டத்தில் நிலவுகிறது. தமிழகத்தில் இருக்கும் 234 தொகுதிகளில் கடந்த 2021 தேர்தலில் 191 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக போட்டியிட்டது. எஞ்சிய இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது. இந்த முறை கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதால் அதிமுக போட்டியிடும் எண்ணிக்கை மேலும் சுருங்கும் என்கிறார்கள். ஏனென்றால் பாஜகவுக்கு 25 இடங்களை ஏனும் ஒதுக்க வேண்டியிருக்கும். பாமகவும் 25 எனும் எண்ணிக்கைக்கு குறையாது. அடுத்து தேமுதிக இருக்கிறது. இந்த 3 கட்சிகளையும் 60 தொகுதிகளுக்குள் அடக்கினாலும் அடுத்து சிறிய கட்சிகள் இருக்கின்றன. ஆக 160 முதல் 170 தொகுதிகளுக்குள் தான் அதிமுக போட்டியிட முடியும். அதே போல அதிமுகவுக்கே தொகுதி கிடைத்தாலும் தனக்கு கிடைக்குமா, அப்படியே கிடைத்தாலும் அமையும் கூட்டணி தனக்கு சாதகமாக இருக்குமா எனும் கேள்விகளோடு பலர் இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் நெல்லையையும் சரத்குமார் தென்காசியையும் மீண்டும் கேட்பார்கள் என்பதால் தச்சை கணேசராஜா, தென்காசி செல்வமோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோருக்கு அதிமுகவால் வாய்ப்பளிக்க முடியாமல் போகலாம். முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் மிகுந்த செல்வாக்கு கொண்டவர். ஆனால் சிறுபான்மையினர் கணிசமாக வசிக்கும் இந்த தொகுதியில் பாஜகவுடனான கூட்டணி அவருடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குள்ளாக்க கூடியது. இப்படி குமரி தொடங்கி சென்னை வரையில் நீண்ட பெயர் பட்டியல் பேச்சில் இருக்கிறது. இவர்களையெல்லாம் தான் தாவேகாவும் செங்கோட்டையனும் குறிவைக்கிறார்கள். அதிமுக நீங்களாக தேர்தல் நெருங்கும் போது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் உள்ள அதிருப்தியாளர்களுடன் பேசலாம் என்ற எண்ணத்தில் தாவேகா இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களையெல்லாம் இழுப்பதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிக்க திட்டமிட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம்.